திருநெல்வேலிக்குன்னு பல பெருமை இருக்கு. ஒரு பக்கம் அல்வா, இன்னொரு பக்கம் அருவா. ஒரு பக்கம் மக்கள் பேசக்கூடிய அந்த மொழி. அது அல்வால கூட அந்த தாமிரபரணி தண்ணியினுடைய ஒரு சத்து இருக்கு அப்படின்னு கண்டிப்பா, சொல்லுவாங்க. ஒரு டச் அப்படின்னு நம்ம கண்டிப்பா, சொல்லலாம். கண்டிப்பா அவ்வளோ ஈஸியா ஒரு கருப்பட்டி காஃபி போட்டுற முடியாது. யார் ட்ரை கண்டிப்பா, பண்ணாலும் கண்டிப்பா, தெரியும். கண்டிப்பா, எக்ஸ்பர்ட்டே டீ கண்டிப்பா, மாஸ்டர் போட்டாலே கஷ்டம். கண்டிப்பா, பட் நீங்க அத அழகா ஆட்டோமேட் பண்ணி, நீங்க இன்னொரு பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க தெரியுமா? ஒரு ஊர்ல இருந்த அந்த நெல்லைய, ஊர் முழுக்க நெல்லை நெல்லைன்னு ஆக்கிட்டீங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. என் ஒய்ஃப் வந்து ஸ்ரீலங்கன். ஓகே சார். அவங்க எதேர்ச்சையா போம்போது கேட்டாங்க, "நெல்லைன்னு போட்டிருக்கே, திருநெல்வேலி வந்துருச்சா?" ஆ, நான் சொன்னேன், "அது வந்து ஊருக்கு ஊரு இருக்கு. கண்டிப்பா. அதுக்கு காரணம் இவங்க தான்." எப்படி இவ்ளோ பிரான்சைஸ் கொண்டு வந்தீங்க? இது எப்படி கண்டிப்பா சார். சாத்தியமாச்சு? சார் இது வந்து மக்களுக்கு நம்ம வந்து நல்லது பண்றோம் சார். பேசிக்கா என்ன ஹெல்த் கான்ஷியஸ் பண்ணும்போது, ஃப்ரான்சைசி எடுக்க வரவங்களும் அதே மனநிலையில இருக்கிறாங்க. ஸோ ம். நாம என்ன நெனச்சோமோ, அதே தான் அவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஒரு கடையுமே 30,000 60 லட்ச ரூவா இன்வெஸ்ட்மென்ட்ஸ்ல பண்ணி நம்ம பண்றோம். ம். ஸோ அவங்களும் அதே மைண்ட் செட்ல இருக்கிறதுனால, ஸோ நம்மள தேடி வராங்க. ஏன்னா ஒரு கடையில போம்போது கூட்டம் பார்க்குறாங்க. ம். ஸோ அவங்களுக்கு இந்த பிசினஸ் பண்ணணும்னு ஆசை வருது. ஸோ அதனால வந்து அந்த ஃப்ரான்சைசி வந்து ரொம்ப ஸ்பீடானா லாஸ்ட்டா ஒரு 3 இயர்ஸ்ல வந்து நாங்க ஒரு 70, 80 கடை பண்ணிட்டோம். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஓவராலா எத்தன பிரான்சைஸ் சார் இப்போ பண்ணியிருக்கீங்க? வந்து 180 பண்ணியிருக்கோம் சார். தமிழ்நாடுக்குள்ள? ஆமா. தமிழ்நாடு மட்டும் இல்ல. ஆ. இப்ப ஆந்திரா பண்ணிட்டோம். ஓ! ஆந்திரால 20 கடை பண்ணிட்டோம். ஏன்னா, இதே கருப்பட்டியோட கலாச்சாரம் வந்து இப்ப ஆந்திராவுக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஓகே. இப்ப தெலுங்கானா பண்ணிட்டோம். ஒரு 4 கடை பண்ணிட்டோம். இப்ப வந்து துபாய், ஷார்ஜா ஆல்ரெடி குவைத்ல ஓப்பன் பண்ணிட்டோம். இப்ப குவைத்ல 2வது பிரான்ச் பண்றோம். இப்ப வந்து இந்தியா தவிர இல்லாம இப்ப ஓவர்சீஸ்ல ஸ்ப்ரெட் பண்ணணுன்றது தான் எங்களோட ஆசை. ஏன்னா, இது ஜஸ்ட் பிசினஸ் மட்டும் இல்ல. நம்மளோட பாரம்பரியம், கலாச்சாரம் எல்லாமே சேர்ந்து போகுது சார்.